ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷெஃப் தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமா கமா சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா சொரக்காய் சிக்கன் புட்டு. நம்ம வீட்டில் வந்து அரிசி வச்சு நீங்க புட்டு பண்ணிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா சிறுதானியம் வச்சு நீங்க புட்டு பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த சொரக்காவும் சிக்கன் வச்சு பண்ண போறோம். இது எப்படி பார்த்தீங்கன்னா கிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வேக வச்சு சிக்கன் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி டாஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. நீங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு உள்ள ஸ்டஃபிங் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பிரெட்டுக்குள்ளே கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஸ்டஃபிங்கை வைக்கலாம். இல்லை ரைஸோட தொட்டு சாப்பிடலாம். இல்லை நீங்கள் வீட்டில் சாஃப்டான தோசை நீங்கள் செய்கிறீங்கன்னா கல் தோசை மாதிரி இருக்குன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. அதே டைமில் இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணால் மட்டுமே போதும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. கிச்சன் உள்ள போனோமா கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, ஈஸியாக பண்ணிட்டு வரலாம். சரி வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சுரக்காய் சிக்கன் புட்டுக்கு தேவையான பொருட்கள்: துருவிய சுரக்காய் 1 கப்பு, சிக்கன் 150 கிராம், வரமிளகாய் 4 நம்பர், இடிச்ச பூண்டு 10 பல்லு, சோம்பு 1/4 டீஸ்பூன், வெங்காயம் 1 நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு. இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது பேசிக்கான பொருட்கள் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த வரமிளகா, இந்த பூண்டு, இதுதான் மெயினான ஒரு இன்க்ரீடியன்ஸாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகாவை நம்ம பிச்சு தான் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி சோம்பு லைட்டாக தாளிப்பு போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வரமிளகாவை உடைச்சி போடலாம். சோம்பு எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, அந்த சோம்பு வந்து அந்த சிக்கன் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சாப்பிட்றீங்க, அப்போ கொஞ்சம் சில பேருக்கு அந்த டைஜஷன் வராது, அந்த ஜீரண சக்தி இருக்காது. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, இந்த சோம்பு வந்து 2 இடத்துல யூஸ் ஆகுது. ஒன்று வந்து வாசம் கொடுக்குது, 2வது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைஜஷன். அதனால தான் சோம்பு நம்ம சாப்பிட்டு முடிச்ச பிறகு சோம்பு மென்று சாப்பிட்றது காரணம், அதான் விஷயம். ஸோ அதனால் இந்த சோம்பு வந்து தாளிப்பாக போடுறோம். கொஞ்சம் சோம்பு தாளிப்பாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த இடித்து வச்சுருக்க பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூண்டு போடும்போது நம்மளுக்கு என்னென்னா அந்த அந்த சோம்போடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த வாசம் கமகமன்னு வரும். அதனால தான் பூண்டை இடித்து போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெரும்பாலும் நீங்கள் போட்டிருப்பீங்க நான்வெஜ்ஜுக்கு. ஆனால் இந்த இடத்துல நான் வெறும் பூண்டு மட்டும் தான் போடுறேன். இந்த பூண்டு போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா சும்மா லைட்டாக வதங்கி வரோம். அந்த டைமில் இந்த 4 வரமிளகாவை இப்படி கையில் இப்படி பிச்சு போடணும், எண்ணெயிலே வறுபடணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி சின்ன சின்னதாக இப்படி பிச்சு போடலாம். ரொம்ப ஈஸி. இப்போ நான் ரீசெண்டாக வந்து நான் மதுரைலாம் போயிட்டு வரேன். அங்கே ஒரு சின்ன கடையில் வந்து இந்த ரெசிபி எனக்கு சொன்னாங்க. சார் நாங்கள் சுரக்கெல்லாம் போட்டு பண்ணுவோம் சார், ஒரு வண்டி கடை தான், சுரக்கெல்லாம் போட்டு பண்ணுவோம் சார், ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸ் ரெசிபி. நிறைய பேர் வந்து புட்டுனாவே வந்து சொரா மீன் புட்டு தான் பண்ணுறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பூண்டும் இந்த காஞ்ச மிளகாவும் போட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா லைட்டாக வதக்க ஆரம்பிக்கு. இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வர டைமில் இந்த பச்சை கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்ட பிறகு இந்த வெங்காயம் இருக்குல்ல, ஒரு வெங்காயம் சொல்லியிருக்கோம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அந்த வெங்காயம் இதில் போடுறோம். இதோட இந்த சொரக்காவை நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா துருவி வச்சுருக்கோம். ஏன் இப்படி வச்சுருக்கோன்னா அந்த புட்டு மாதிரியே இருக்கணும். அந்த சிக்கன் வேக வச்ச பிறகு பிச்சு போட்ட சிக்கன் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா, அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் தான் ரெண்டுமே வந்து நம்ம துருவி வச்சுருக்கேன். இந்த சொரக்காவை இதில் போட்டலாம். இந்த சொரக்காய் போட்டோடனே தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த சொரக்காய் அந்த தாளிப்போட நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ லைட்டாக வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி திருவி போட்டோன்னா சொரக்காய் வைக்கிறது ரொம்ப டைமில் எடுக்காது, டக்குன்னு வெந்துடும். வீட்டில் ஒரு மூடி போட்டு நீங்கள் வேக வைக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட போகிறேன். சிட்டிக்கு மஞ்சத்தூள் இங்கே பாருங்கள், அது லைட்டாக சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டு இதுக்கப்புறம் இந்த சொரக்காய் வேகிறதுக்கு நீங்கள் லைட்டாக தண்ணி தேவைப்பட்டதுன்னா அப்போ நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் குக் பண்ண வேண்டியதில்லை. அந்த சிக்கன் வேக வச்சுருக்கல அந்த தண்ணி, இந்த தண்ணி வேக வைக்கும்போது கொஞ்சம் சால்ட் போட்டிருப்போம், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ அந்த தண்ணி தேவைப்பட்டால் சும்மா லைட்டாக ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு தண்ணி, அதிகமாக போட்டுறாதீங்க. அதிகமாக போட்டோன்னா அந்த சொரக்காய் வேக 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 மசிஞ்சு போயிடும். மசிஞ்சு போன மாதிரி இருக்கக்கூடாது, முழுசாக அப்படியே தெரியணும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும்னு சொல்லி விட்டுருங்க. கொஞ்சம் வேகட்டும், 5 நிமிஷம் இல்லை, முழுமையாகவே ஒரு 80 to 90% வேகட்டும். அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச அந்த சிக்கனை இதில் போட போகிறோம். இந்த சிக்கன் வேக வைக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா உங்களுக்கு சொன்னேன், அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டேன்,
ஒரு 2 மிளகு போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை போட்டேன். ஏன் மிளகு போடுறோம், ஏன் பிரிஞ்சி இலை போடுறோம் கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குது. அந்த வாசத்தை நல்லா கொடுக்கும். அந்த மிளகு போடும்போது அந்த காரத்தன்மை வந்து கொதிக்க கொதிக்க ஸ்லைட்லி அதில் இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டாக் வாட்டருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும். வெறும் சிக்கனோட போனில் இருக்க அந்த ஸ்ட்ரென்த்து மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பைஸோட ஸ்ட்ரென்த்து வந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஸ்டாக் வாட்டரில் மிளகு, அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, அதாவது பே லீஃப் சொல்லுவாங்கள்ல, அந்த பே லீஃபு, உப்பு இது போட்டு நல்லா வேக வச்சது தான் இந்த சிக்கன் ஸ்டாக். இப்போ இந்த இடத்துல அப்பப்போ லைட்டாக வதக்கி விடணும். இந்த லைட்டாக வதக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சுரக்கெல்லாம் வந்து தண்ணி காய் தான். இந்த தண்ணி காய் ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி விடுற காய், தண்ணி சத்து அதிகமாக இருக்க ஒரு காய். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நேரம் தண்ணி ஊற்றி குக் பண்ணணும் அவசியமே இல்லை. சும்மா லைட்டாக அந்த ஸ்டாக் வாட்டர் போட்டு நீங்கள் லைட்டாக பெரட்ட கரெக்டாக இருக்கும். வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த சுரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்படி இப்படி கையில் எடுத்தால் தெரியும், அந்த லைட்டாக வதங்கியிருக்கும், கலராக மாறி இருக்கும். இந்த கலர் மாறுது எப்படி கேட்டிங்கன்னா, மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். ரெண்டாவது அந்த வரமிளகாய் இதில் போட்டு வறுக்க அந்த மிளகாவோட அந்த பக்குவம் மாற ஆரம்பிக்கும். அதாவது கண்டினியூ ஆகும் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி வரணும். நல்லா பார்த்துங்க, திருப்பி காமிக்கிறேன். இதான் இந்த பக்குவத்தில் நம்ம அந்த சிக்கனை போட்டு பரட்டினா கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சுரக்காய் சிக்கன் போட்டு நல்லாவே இருக்காது. அதனால அந்த சுரக்காய் நீங்கள் பல்ல கடிக்கும் போது அந்த சிக்கனும் பல்ல பண்ணணும், அந்த சுரக்காவும் பல்ல பண்ணணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், ரெசிபி பண்ணுறதோட அதோட பக்குவத்தை புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வீட்டில் வந்து தெளிவாக டெலிவரி பண்ண முடியும், கரெக்டாக பண்ண முடியும். இதான் விஷயம். ஸோ இந்த சுரக்காய் போட்டாச்சு. இந்த இடத்துல மெயினான இன்க்ரீடியன்ஸ் நம்ம தலைவர் சிக்கன். இந்த சிக்கன் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி வேக வச்ச அந்த சிக்கனை இப்படி இதில் போட்டிருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக பிச்சு போடலாம். நீங்கள் வேணால் நீங்கள் நல்லா பிரித்து போட்டு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த மிளகுத்தூள், வேறு எதுவுமே தேவையில்லை. சில பேர் சீரகத்தூளும் போடுவாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் சீரகம் போடுங்க. அதே டைமில் மிளகுத்தூளை ரொம்ப காரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போடாதீங்க. மிளகு வந்து லைட்டாக தான் போடணும். அந்த மிளகாத்தோட வாசம் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வரணும். ஆனால் ஐயோ ரொம்ப அதிகமான மிளகு தூள் போட்டிருக்காங்கப்பா, நமக்கு செட்டே ஆகாதுப்பா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி லைட்டாக போட்டால் பெப்பரோட வாசம் வரணும். மிளகு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வரமிளகா மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இதில் போட்டு இவரை அப்படியே பெரட்டுறோம். பெரட்டும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல அந்த சிக்கனும் அந்த சுரக்காவும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லைட்டாக இப்படி உடச்சிடணும். அப்போ தான் ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேரும். இல்லைன்னா சிக்கன் தனியாக இருக்கும், அந்த சுரக்காய் தனியாக இருக்கும். இதான் விஷயம். அவ்வளோதான், ரெடி. ஒரு அருமையான சுரக்காய் சிக்கன் புட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷோர் டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் ரொம்ப விரும்பி லவ் பண்ணி சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக் ரெசிபி. ரெடியான இந்த ரெசிபியை இதை அப்படியே ஒரு சின்ன பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். எடுக்கும்போது கமகமாக நல்லா வாசம் வருது. எனக்கு நான் ஷூட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே அதிகபட்சம் அவனுங்க ஒரு 8 நிமிஷம் முடிச்சோம். இது நீங்கள் வீட்டில் பண்ணுறேன்னா எவ்வளோ சீக்கிரம் பண்ணுவீங்க? 4 நிமிஷம் முடிச்சிடுவீங்க. சரிங்களா? அந்தளவுக்கு ஒரு ஈஸி ரெசிபி, அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சுரக்காவை வந்து நீங்கள் கருவாடோட போட்டு சாப்பிட்ருப்பீங்க, சிக்கன் தொக்கு பண்ணியிருப்பீங்க. அதாவது அந்த சிக்கன் தொக்கு பண்ணும்போது அந்த சுரக்காய் போட்டு பண்ணியிருப்பீங்க, அப்படின்னா கருவாட்டு குழம்புல சுரக்காய் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கம். ஆனால் இந்த மாதிரி புட்டுக்கு வந்து சுரக்காவும் சிக்கன் வேக வச்ச சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணி யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ரெசிபிகளை பண்ணும்போது சுட சுட சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட் நல்லா தெரியும். சூடு 6 பேர் சாப்பிடும்போது அந்த காரத்தன்மை, அந்த மிளகாவோட தன்மை, அந்த சிக்கனோட தன்மை, சுரக்காவோட தன்மை தெரிய வராது. அதனால தான் வந்து நம்ம சூடோட சாப்பிட்ணும்னு சொல்கிறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.